கிழக்கு டெல்லியில் விவேக் விஹார் பகுதியில் உள்ள குழந்தைகள் பராமரிப்பு மைய மருத்துவமனையில் நேற்று இரவு 11:30 மணி அளவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சற்று நேரத்திலேயே அந்த தீ மருத்துவமனை முழுவதும் வேகமாக பரவ தொடங்கியுள்ளது. இதுகுறித்து உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு 16 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து குழந்தைகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் மருத்துவமனையில் முதல் தளத்திலிருந்து 12 குழந்தைகள் மீட்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த 7 குழந்தைகள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். 7 குழந்தைகளுமே பிறந்த சில தினங்களேயான பிஞ்சுக்கள் என கூறப்படுகிறது. இது நாடு முழுக்க பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு மற்றொரு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று இரவு 11:30 மணி அளவில் திடீரென ஏற்பட்ட இந்த தீ விபத்து மருத்துவமனையில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக நடந்ததா இல்லை வேறு ஏதும் காரணமா என விசாரிக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகள் மருத்துவமனை என்பதால் தீ விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கு அப்படி எதுவும் நடந்ததாக இதுவரை தெரியவில்லை. இந்த நிலையில் டெல்லியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து குறித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் அவர், குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து வேதனை அளிக்கிறது. இந்த விபத்தில் அப்பாவி குழந்தைகளை இழந்தவர்களுக்கு நாங்கள் அனைவரும் துணை நிற்கிறோம். காயமடைந்தவர்களுக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிப்பதில் அரசு மற்றும் நிர்வாக அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் சம்பவத்திற்கான காரணங்கள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த அலட்சியத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க மாட்டார்கள் என்று அவர் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் டெல்லி காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.